உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். சிறு நெரிஞ்சில் என்று தமிழிலே சொல்லப்பெறுவது ட்ரிபுலஸ் டெரஸ்ட்ரிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. சாதாரணமாக கோயில் வளாகங்களிலே, விளையாட்டு நிலங்களிலே இது படர்ந்து மஞ்சள் பூக்களோடு கூறிய முட்கள் திரிகண்டம் என்று சொல்லுவார்கள். 4 வகையிலே முட்களை இது பெற்றிருப்பது. இந்த முட்கள் கால்களிலே படும்போது மிக வேதனை தரக்கூடியதாக இருந்தாலும் பார்க்கின்ற பொழுது பட்டு விரித்தார் போல மஞ்சள் பூக்களை பெற்றிருப்பது. இந்த நெரிஞ்சில் சமூலத்தை வாங்கி அதை சுத்திகரித்து சூரணமாக வைத்து கொண்டு 10 கிராம் அளவு நெரிஞ்சில் சூரணத்தை பாலோடோ அல்லது நீரோடோ இட்டு தேன் கலந்து அன்றாடம் 2 வேளை பருகுகின்ற நிலையிலே இந்த ஹேமச்சூரியா என்று சொல்லக்கூடிய சிறுநீரிலே இருந்து குருதி கழிவது, குருதி கலந்த சிறுநீர், இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு ஹெப்பாட்டோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல் மண்ணீரல் நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாகவும், ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலையை இது மறுக்கக்கூடிய ஒன்றாகவும், சிறுநீரக கற்களை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும், வெள்ளை ஒழுக்கு எரிச்சலோடு போகின்ற சிறுநீர் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு நல் மருந்தாகவும் இந்த சிறு நெரிஞ்சிலினுடைய சூரணம் நமக்கு மருந்தாகி பயன் தரும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, பார்லி அரிசி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று யவ அரிசி என்று அது மருத்துவ பாஷையிலே குறிப்பிடப்பெறுவது. இந்த பார்லி அரிசியினுடைய கஞ்சியை ஆல்டர்னேட்டிவ் உடல் தேற்றி என்கின்ற வகையிலேயும் டானிக் என்கின்ற வகையிலேயும் நோயுற்றவர்களுக்கு உணவாக கொடுப்பது வழக்கம். 1 பங்கு பார்லி அரிசியோடு 10 பங்கு நீர் விட்டு நன்றாக பஞ்சு போல அந்த பார்லி வேகின்ற வரையிலே வேக வைத்து பின் ஆற வைத்து அந்த நீரை மட்டும் இருத்து எடுத்துக்கொண்டு அவ்வப்போது உள்ளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இது உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒன்றாக, வெயிட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே உடல் எடையை மென்மையாக வைத்து கொள்ளக்கூடிய, மெலிதாக வைத்து கொள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குவது மட்டுமல்லாமல் விதைப்பையிலே ஏற்படுகின்ற வீக்கம், ஹைட்ரோசெலி என்று சொல்லக்கூடிய விதை வீக்கம், இவற்றை குறைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அதோடு கூட சிறுநீர் பையிலே ஏற்படுகின்ற வீக்கம், சிஸ்டிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற சிறுநீரகத்திலே ஏற்படுகின்ற அழற்சி, வீக்கம், சிறுநீர் சொட்டு சொட்டாக போகின்ற நிலை, சிறுநீர் அடைப்பு ஏற்படுகின்ற நிலை, அனூரியா என்று சொல்லுகின்ற வகையிலே சிறுநீர் சரியாக வெளியேறாத நிலை, இப்படிப்பட்ட வகையிலே இந்த பார்லி அரிசியினுடைய நீர் அருமருந்தாகி பயன் தரும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, மொரிங்கா ஒலிஃபெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ட்ரம்ஸ்டிக் ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, முனகா என்று தெலுங்கு பெயரை பெற்றிருப்பது, சிக்ரு என்று வடமொழியாலே அழைக்கப்பெறுவது. இதை முருங்கை கீரை என்று சொல்வார்கள். முருங்கை கீரை நாம் வழக்கமாக பார்த்திருக்கின்றோம். இதனுடைய இலைகள், பூக்கள் எல்லாமே முருகனுடைய பெயரை முன்னிறுத்தி வருவதனாலே முருகன் கை காய்
முருகன் கைக்கீரை என்று பிரித்து பார்க்கின்ற பொழுது இந்த கீரையை நாம் அடிக்கடி பயன்படுத்துவதனாலே முருகனை போல இன்றும் 30 வயது இளமையை தக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இது ஆன்டி ஏஜிங் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. அயர்ன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவத்தை இது மிகுதியாக பெற்றிருக்கிறது. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துவத்தை பெற்றிருக்கிறது. பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் ஏ, B6 என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது. விட்டமின் சியும் செறிந்ததாக விளங்குகிறது. நாம் இன்று இந்த பூக்களை பற்றிய மருத்துவ குணத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த முருங்கை பூக்கள் பொட்டாசியம் என்று சொல்லக்கூடிய தாது உப்பை பெற்றிருக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய மருத்துவ குணங்களை இது பெற்றிருக்கிறது. கால்சியம் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்று எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் இது பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட B6 என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை இது அதிகமாக பெற்றிருக்கிறது. இந்த B6 என்கின்ற வேதிப்பொருள் குருதியிலே அதிகமாகின்ற பொழுது குருதியிலே ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய பிராண வாயுவை அது பற்றி கொண்டு உடல் முழுவதும் சென்று உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்றாக விட்டமின் B6 விளங்குகிறது. குறிப்பாக ஞாபக சக்திக்கு, மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் என்கின்ற பிராண வாயுவை கொண்டு செல்வதற்கு இந்த B6 என்பது மிக முக்கியமாக விளங்குகிறது. அதோடு கூட இந்த முருங்கை பூவிலே விந்து உற்பத்திக்கு அதிகமான பலன்களை தரக்கூடிய மருத்துவ குணங்கள் இதிலே உண்டு. ஸ்பெர்மட்டோஜெனிக் என்று சொல்லுகின்ற வகையிலே அன்றாடம் ஒரு பிடி முருங்கை பூவை எப்படியேனும் நாம் அதை நீரிலிட்டு காய்ச்சியோ வேக வைத்தோ பொரியலாகவோ எப்படியேனும் ஒரு வேளை நாம் சாப்பிட்டு வருகின்ற பொழுது த ஸ்பெர்ம் கவுண்ட் என்று சொல்லுகின்ற விந்துக்களுடைய எண்ணிக்கை, த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய அடர்த்தி நிலை, அதனோடு கூட இந்த விந்துனுடைய பயணத்தன்மை, த மொட்டிலிட்டி என்று சொல்லுகின்ற த ரேப்பிட் ப்ரோக்ரஸிவ் மொட்டைல் என்று குறிப்பாக சொல்லக்கூடிய வேகமாக நீந்தி போகக்கூடிய வலுவான விந்துவை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒன்றாக இந்த முருங்கைப்பூ விளங்குகிறது. இதனாலே மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆண் மலட்டு தன்மையிலே இருந்து இது விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த முருங்கைப்பூ எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு முருங்கைப்பூவை பயன்படுத்தி புரதச்சத்து குறைபாட்டினால் உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு, தசைகளில் ஏற்படும் வலி இவற்றை சரி செய்து உடலுக்கு பலமும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கக்கூடிய உணவு இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: முருங்கை பூக்கள், நெய், கற்கண்டு, பசும்பால். முருங்கை பூக்கள் நம்ம ஒரு பிடி அளவு எடுத்துக்கலாம். இந்த முருங்கை பூக்களை நம்ம நெய் விட்டு லேசாக வறுத்துடணும். முருங்கை பூக்களை நெய் விட்டு சிறு தீயில வச்சு இந்த நெய்லேயே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சிறுங்கசப்பு போயிடும். பூக்களும் நெய்யில் வறுத்ததுக்கப்புறம் நம்ம பால் விட்டு மறுபடியும் இதை வேக வைக்கணும். பூக்கள் நல்லா மொறுமொறுன்னு வறுக்காமல் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வறுத்தாலே போதும். இந்த பச்சை வாடை போகணும், அதில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை கம்மியாகணும், அவ்வளோதான். இந்த முருங்கை பூக்களில் பார்த்தோம்னா அதிகப்படியான புரோட்டீன் சத்து இருக்குது, புரத சத்து இருக்குது. அதே போல் எலும்புகளுக்கு நன்மை தரக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம முருங்கை பூக்களை பாலோடு சேர்த்து எடுத்துகிட்டு வரும்பொழுது எலும்புகள் நரம்புகள் பலப்படுறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு புரோட்டீன் சப்ளிமெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு கூட கஞ்சி மாவு நம்ம தயார் பண்ணும்பொழுது மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்க்குற மாதிரி, முந்திரி பாதம் எல்லாம் நம்ம சேர்க்குற மாதிரி இந்த முருங்கை பூக்களை காய வச்சு அதையும் சேர்த்து நம்ம கஞ்சி மாவு தயார் பண்ணோம்னா புரதச்சத்து இன்னும் நல்லாவே கிடைக்கும் அவர்களுக்கு.
சீசனில் கிடைக்கும் பொழுது நம்ம அதை எடுத்து காய வச்சு இந்த மாதிரி மாவாக கூட அரைச்சி வச்சுக்கலாம். முருங்கை பூக்களை நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு கூட பாலில் கலந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். அதே போல் இந்த முருங்கை பூக்களை நம்ம கண்களில் ஏற்படக்கூடிய சோர்வை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால சீசனில் கிடைக்கும் போது முருங்கை பூக்களை நம்ம பூண்டு சேர்த்து, வெள்ளை பூண்டு நிறைய சேர்த்து, சின்ன வெங்காயம் சேர்த்து பொன்னாங்கண்ணி பொரியல் போல் முருங்கை பூக்கள் பொரியலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்களில் ஏற்படக்கூடிய சோர்வு கம்மியாகும், கண் பார்வை திறனும் அதிகரிக்கும். இந்த முருங்கை பூக்கள் இப்போ நெய்யில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட பாலும் கற்கண்டும் சேர்த்துடலாம். இந்த முருங்கை பூக்கள் பாலில் வேக வைக்கும்பொழுது இந்த மாதிரி இந்த மெல்லிய காம்புகளை நம்ம நீக்கிடணும். இந்த காம்போடு சேர்த்தோம்னா இது வேகாது, நமக்கு ஜீரணமாகிறதும் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த பூவோட இதழ்கள் மட்டும் நம்ம சேர்க்கணும். இந்த மெல்லிய காம்பை நம்ம நீக்கிடணும். கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். நெய்யில் வதக்கி அந்த முருங்கை பூக்களை நல்லா பாலில் வேக வச்சுட்டு கற்கண்டு பொடி சேர்த்து இதை ஒரு 1/2 டம்ளர் அளவு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி கம்மியாகும். மூட்டு தேய்மானத்துக்கும் அதை மருந்தாக பயன்படுத்தலாம். அதே போல் ஆண்களுக்கு விந்தணு குறைபாட்டை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இந்த முருங்கைப்பூக்கள் ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தோம்னா பிஞ்சு விட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பிஞ்சுகள் நல்ல நரம்பு மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிஞ்சை நம்ம அப்படியே தோலோட கட் பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இந்த நிலையில் இருக்கும்போது நம்ம தோலோடு சமைச்சாலும் அந்த தோலும் ஜீரணமாயிடும். நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாக இருக்கும். நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் தளர்ச்சி சரியாகும். இந்த முருங்கைப்பூ பாலில் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். முருங்கைப்பூக்கள், நெய், கற்கண்டு மற்றும் பசும் பால் சேர்ந்த இந்த பானம் தினம் ஒரு வேளை நம்ம பருகிட்டு வரும் பொழுது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நல் மருந்தாகவும், நமக்கு புரதச்சத்து குறைபாட்டை சரி செய்து உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு, தசைகளில் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, முருங்கை பூவை பற்றி அகத்தியர் பெருமான் ஒரு மருத்துவ பாடலிலே சொல்லுகின்ற பொழுது, இந்த முருங்கை பூவை நாம் அடிக்கடி உணவிலே கொள்ளுவதனாலே விழி குளிரும், பித்தம் போகும், வீர் அரிசி ஏகும். விழி குளிரும், பித்தம் போகும், வீர் அரிசி ஏகும், அழி விந்துவும் புஷ்டியாகும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த பூவை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது விழி குளிரும். விழி குளிர்கிறது என்று சொன்னால் பார்வை கூர்மையாகிறது, கண் எரிச்சல் தணிகிறது. இதற்கு காரணம் இதில் விட்டமின் ஏ கண்களுக்கு தேவையான சத்துவத்தை, பார்வைக்கு தேவையான சத்துவத்தை தரக்கூடிய விட்டமின் ஏ செறிந்திருக்கிறது. அதோடு கூட விட்டமின் B6 அதிகமாக இருக்கிறது, விட்டமின் சி மிகுதியாக இருக்கிறது. இவை ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நோய் வாராமல் தடுக்கக்கூடிய, குறிப்பாக புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குவது மட்டுமல்லாமல் பித்தத்தை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. எலும்புகளுக்கு பலம் தருகிறது, தோலுக்கு நலம் தருகிறது, நரம்புகளுக்கு நலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கிறது. கால்சியம், பொட்டாசியம் என்று சொல்லக்கூடிய இருவித சத்துவங்களை இது மிகுதியாக பெற்றிருப்பதனாலே எலும்பு பலத்தை தருகிறது, நரம்பு மண்டலங்களுக்கு நலத்தை தருகிறது. பொட்டாசியம் இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை குருதியிலே கலந்து நமக்கு தருகிறது என்பதை மறத்தல் ஆகாது. வீர் அரிசி போகும் என்று சொல்லியிருக்கிறார். அருசி என்று சொல்லுகின்ற பொழுது ருசி, அதாவது ருசியின்மை என்கின்ற பொருளிலே அருசி என்று சொன்னார்கள். பசியின்மை என்கின்ற ஒன்று, ருசியின்மை என்கின்ற இன்னொன்று. இவை இரண்டையும் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த முருங்கைப்பூ விளங்குகிறது. அழி விந்துவும் புஷ்டியாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது விந்து அழிதல் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அதிக நேரம் ஒரே இடத்திலே அமர்ந்து பணி செய்வதனாலே நம்மளுடைய உஷ்ண நிலையே நமக்கு எதிர்த்து
விதை பையிலே தேங்கி இருக்கின்ற உயிர் அணுக்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு விளங்குகிறது. அந்த உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக இந்த முருங்கைப்பூ விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் அது அசுஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா என்றெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய உயிர் விந்து அணு குறைபாடு இவற்றை போக்கி விந்துக்களை உற்பத்தி பண்ணக்கூடியதாக, உயிர் அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியதாக, உற்பத்தியான அணுக்களை வெகு வேகமாக நீந்தி செல்லக்கூடிய பயணத்தன்மையை அதிகரிக்கக்கூடியதாக இந்த முருங்கை விளங்குவதனாலே ஆண் மலடு என்று சொல்லுகின்றவர்கள், விந்து குறைபாடு உடையவர்கள் இதை அன்றாடம் எடுத்துக்கொள்வதனாலே அவர்களுடைய நோயிலே இருந்து நீக்கம் கிடைக்கப் பெறும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இந்த முருங்கை பூவை எவ்வாறேனும் ஒரு வகையிலே ஒரு நாளிலே நாம் எடுத்துக்கொள்வதனாலே உடலுக்கு பல்வேறு நலங்களை இது தரும் என்பதனாலே முருகன் கையிலே எப்படி வேல் இருந்து பலரை காக்கிறதோ, பக்தர்களை காக்கிறதோ, அதுபோல இந்த முருங்கை பூவாகிலும் சரி, கீரையாகிலும் காயாகிலும் சரி, நம் உடலை வேல் போல் நின்று காக்கும் என்பதனாலே இதை கிருத்திகை அன்றைக்கு, முருகனுக்கு உகந்த நாளான அன்றைக்கு முருகனுக்கு படைத்து மனிதன் உண்ணக்கூடிய ஒரு வழக்கத்தை நம் முன்னோர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, முருங்கைப்பூ எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.